ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அல்காரிதம் டிசைன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். அதனோட அல்காரிதம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் பைத்தான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரைட் அ ஃபங்க்ஷன் டு செக் வெதர் அ கிவன் நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் நம்பர் அண்ட் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் டு லிஸ்ட் அவுட் ஆல் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் லெஸ் தென் 1000. ஸோ இதில் ரெண்டு ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கிற நம்பர் பர்ஃபெக்ட் நம்பராக இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம 1000க்கு கம்மியாக இருக்கிற எல்லா பர்ஃபெக்ட் நம்பர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்போ பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரியணும். பர்ஃபெக்ட் நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர். இட்ஸ் அ நம்பர் that divides evenly into it with no remainder left over. அதாவது ஒரு given நம்பரை எந்த நம்பர் ஈவனாக டிவைட் பண்ணுதோ then you can say that the number is a divisor of the given number. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் மாட் ஒய் இப்போ ஈவனாக டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் மாட் ஒய் அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை ஈவனாக டிவைட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு we can use this operator mod. அப்போ எக்ஸ் மாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் இஸ் டிவைடட் பை ஒய் வித் நோ ரிமைண்டர். ஒய் டிவைட்ஸ் எக்ஸ் ஈவன்லி எப்படி வேணால் சொல்லலாம். தென் யூ கேன் சே தட் ஒய் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ். உதாரணத்துக்கு 21 mod 7 இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 7 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 21. இப்போ பாருங்கள் 12க்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 and 12. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே 1 இருக்கணும். அதே போல் எல்லாத்துக்குமே வந்து த சேம் நம்பர் வில் பி த டிவைசர். இப்போ அதே போல் யூ வில் கெட் 2 3 4 6. இப்போ 21 எடுத்துட்டோம்னா 21க்கான டிவைசஸ் 1 3 7 and 21. 11 has got two factors 1 and 11. So when a number has got only two factors, then you can say that the number is a prime number. ஆனால் நாம் இப்போ பார்க்குறது பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ நம்மளுக்கு ஃபேக்டர்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் that is equal to the sum of its positive divisors excluding the number itself. அதாவது அதனுடைய டிவைசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் நம்ம. பட் அந்த நம்பரை விட்டுட்டு மற்ற எல்லா டிவைசஸையும் சம் பண்ணோம்னா த சேம் நம்பர் வந்ததுன்னா தென் யூ கேன் சே தட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். உதாரணத்துக்கு 6ஓட டிவைசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 and 6. அந்த 6ஐ விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா டிவைசஸையும் நம்ம சம் பண்ணோம்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 6 தென் யூ கேன் சே தட் 6 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். அதே போல் 28 எடுத்துட்டோம்னா 28க்கு வந்து 1 2 4 7 and 14 and 28. 28ஐ விட்டுட்டு மிச்ச எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து சம் பண்ணும்போது we get 28. that means 28 is a perfect number. இப்போ நம்ம பர்ஃபெக்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம் பார்க்கலாம். ஸோ கிவன் நம்பர் இஸ் n. அடுத்து என்ன பண்ணணும், சம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் ஆல் டிவைசஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர் கிவன் நம்பர் n. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், வி கேன் யூஸ் இட்ஸ் ஐட்ரேஷன் I ஓவர் 2 to n minus 1. ஏன்னா 1 வந்து ஈவனாக டிவைட் ஆகும், பட் வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் சம். 2லேருந்து ஆரம்பித்து n minus 1 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸு என்ன ஈவனாக டிவைட் பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ செக் இஃப் n இஸ் ஈவன்லி டிவிசிபிள் பை I. எஸ்னா தென் ஆட் த டிவைசர் டு சம். நோவாக இருந்ததுன்னா வில் பி ஐட்ரேட்டிங். ஸோ n minus 1 வரைக்கும் ஐயை வேரி பண்ணிவிட்டு எந்தெந்த நம்பர்லாம் என்ன ஈவனாக டிவைட் பண்ணுதோ அந்தந்த நம்பரை மட்டும் நம்ம சம் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செக் இஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு n. இந்த கிவன் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா. எஸ்ஸாக இருந்ததுன்னா வி ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைன்னா வி ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் நம்பருக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு பார்க்கலாம். we have a function is perfect number which takes only one argument, that is n. and then we have a variable sum which is equal to 1. ஏன்னா எல்லா நம்பர்ஸுமே 1ஆல் டிவைட் ஆகும், அதனால் நம்ம சம்மை வந்து 1 வச்சுக்கிறோம். then we have a for loop for let I is equal to 2, I less than n. என்னை விட முந்தின நம்பர், எனக்கு முந்தின நம்பர் வரைக்கும் இந்த ஐயை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக போகிறோம் நம்ம. and we are going to check if n mod I is equal to 0.
ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஐயை வந்து சம்மோட ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஐயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு n ஆன உடனே வெளியே வந்துடும். Now we are checking whether sum is equal to n. We are returning that. So either the sum will be equal to n, perfect நம்பராக இருந்ததுன்னா, இல்லைன்னா sum வந்து is not equal to n. இப்போ equal to n இருந்ததுன்னா it will return true. If it is not equal to n இருந்ததுன்னா it will return false. ஸோ இது எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னா, if is perfect number of 28. இப்போ அந்த 28 எண்ணுக்கு வந்து பாஸ் ஆகும். அண்ட் தென் வில் பி செக்கிங் வெதர் 28 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். ட்ரூவாக இருந்ததுன்னா தென் n இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா n இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். ஸோ 28 நம்ம முன்னே பார்த்துட்டோம். 28 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் செக்ஸ் வெதர் அ கிவன் நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் ஆர் நாட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி we have to generate all the perfect numbers less than 1000. அதுக்கான அல்காரிதம் பாருங்கள். iterate I over 1 to 1000 and then we are passing I as an argument to the is perfect function. இப்போ நம்ம is perfect நம்பரை யூஸ் பண்ணி 1000க்கு கம்மியாக இருக்கிற எல்லா பர்ஃபெக்ட் நம்பர்ஸையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஃபார் I is equal to 2, I less than or equal to 1000. ஸோ 2லேருந்து ஆரம்பித்து 1000 வரைக்கும் ஐ வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். தென் we are calling this function is perfect number of I. ஸோ இந்த ஐ வந்து இங்கே ஆர்குமெண்ட்டாக போகுது. இந்த ஆர்குமெண்ட் வந்து இந்த எண்ணுக்கு அசைன் ஆகும். அப்போ ஐ வந்து பர்ஃபெக்ட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு the function will be called. பர்ஃபெக்ட் நம்பராக இருந்ததுன்னா ஐ இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். If it is not a perfect number, nothing will be printed. இப்போ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 6 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர், 28 அண்ட் 496. ஸோ 1000க்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் பைத்தான் கோடு பார்க்க போகிறோம். லாஜிக் இஸ் சேம் எக்ஸப்ட் ஃபார் த சின்டாக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டிஃபைன் அ ஃபங்க்ஷன் இன் பைத்தான். def is perfect of n, sum is equal to 1 for I in the range 2, n. அதாவது 2லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் I வந்து சேஞ்ச் பண்ணிக்கும், வேரி ஆகும். இஃப் n mod I is equal to 0, நம்ம ஐயை வந்து சம்மோட ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் we are returning sum is equal to n. இப்போ சம் என்னக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ட்ரூ வில் பி ரிட்டர்ன்ட். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு nனா ஃபால்ஸ் வில் பி ரிட்டர்ன்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி call the function num is equal to 27 if is perfect of num. இப்போ இந்த 27 வந்து will be passed to n வந்து perfect நம்பரானு இந்த ஃபங்க்ஷனில் செக் பண்ணிவிட்டு if it is perfect number அப்படின்னா num is a perfect நம்பர்னு பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பருங்கிறத பிரிண்ட் பண்ணும். இது வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கிற நம்பர் பர்ஃபெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ இதுவே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா the function is the same except for this. For num in range 2, 1000. 2லேருந்து ஆரம்பித்து 999 வரைக்கும் வரும். இப்போ சப்போஸ் 1000ம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 1001 நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ is perfect of num, then we are printing num is a perfect number. இந்த இடத்துல நம்ம else கொண்டு வரல. ஏன்னா நம்ம எல்லா நம்பரும் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர், நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர் வரதுக்கு பதிலாக எதெல்லாம் பர்ஃபெக்ட் நம்பரோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். இதை வந்து இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம n போட்டிருக்கிறோம். நம்ம அதுக்கு பதிலாக n/2ன்னு கூட போடலாம், math.square கூட போடலாம். ஆனால் அந்த கேஸில் இந்த இஃப் கண்டிஷனை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். யூ ஜஸ்ட் திங்க் ஓவர் இட் and find out what should be changed here to make this function workable. இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்னங்கிறத பார்த்தோம். ஸோ you generate all the factors, sum up all the factors except the given number. அதனுடைய சம் வந்து என்னக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா then it's a perfect number. ஸோ இதுக்கான ஒரு அல்கோரிதம் பார்த்தோம். இந்த அல்கோரிதத்தை எப்படி பைத்தான்லேயும் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் எழுதுறதுங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.